ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம். கர்மண்ய கர்ம யஹ பஷ்யேத் அகர்மணி ச கர்ம யஹ ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். கர்மண்யः கர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்ம யஹ ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கர்மணி அகர்மஹ அகர்மணி கர்மச்ச அப்படின்னு, அதாவது கர்மம் செய்வதில் கர்மம் செய்யாத நிலையையும், அதாவது கர்மம் செய்யும் பொழுது அது மேலே ஈடுபாடு இல்லாமல் அதனோட கர்மம் செய்யும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய பலன்களில் ஈடுபாடு இல்லாமல் கர்மம் செய்யாத நிலையையும், அகர்மணி கர்மம் செய்யாத நிலையில் கர்மம் ச கர்மம் நிகழ்தலையும், யஹா எவன் பஷ்யேது காண்கின்றானோ அவனுக்கு, மனுஷ்யேஷு மனிதர்களுக்குள், புத்திமான் புத்தியில் சிறந்தவன், சஹா அவன், யுக்தஹா யோகி என்றும், கிருஷ்ண கர்மகிருத்து செய்ய வேண்டிய கர்மங்கள் அனைத்தையும் செய்து முடித்தவன் என்று அவனுக்கு பொருள். அப்படி அவனுக்கு பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எந்த கர்மாவை செய்யும் பொழுது கர்மம் செய்யாத நிலையில் இருப்பதை உணர வேண்டும். அதே போல் கர்மம் செய்கின்ற நிலையில் உணரும்போது கர்மம் செய்யாத நிலையிலும் என்ன பண்ணணும், கர்மம் நிகழ்கிறது. நம்ம ஒன்றுமே செய்யலைனாலும் ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்குது. நம்ம எல்லாம் செய்தாலும் அங்கே எதுவுமே நடக்காது போலவும் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்ன பண்ணுறோம், இதை எவன் காண்கின்றானோ பஷ்யேது அகர்மணி, அதாவது செய்ய வேண்டிய நேரத்தில் செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அங்கே எதுவும் நிகழ்வதில்லை என்பதையும், எந்த கர்மங்களையும் செய்யாமல் இருந்த பொழுதும் அங்கு ஏதோ ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எவன் காண்கின்றானோ, எவன் உணர்ந்து கொள்கின்றானோ அவன், மனுஷ்யேஷு அவன் மனிதர்களுக்குள் மிகவும் புத்திமான், மனிதர்களுக்குள் யோகி, மனிதர்களுக்குள் செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செய்து முடித்தவன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இது என்னன்னு கேட்டால், நம்ம தினப்படியில் நிறைய வேலை செய்கிறோம். இது எல்லாம் நம்மளால தான் செய்கிறோமா? இது எல்லா கர்ம செயல்களுக்கும் கர்த்தா நம்ம தானா? கர்த்தா நம்ம இருந்தாலும் நம்மளுக்குள்ளே இருந்து ஒரு என்ன அகடிகத கடினா சாமர்த்தியம், அளப்பரிய ஆற்றலை உடைய ஒரு சக்தி நம்மளை இயக்குகிறது. நம்மளுடைய கர்மாக்கு ஏற்றவாறு நம்ம அகஸ்மாத்தாக ஒரு பொன் சரீரம் கிடச்சிருக்கு. இதுக்கு எதான பிளான் இருக்கா அப்படின்னா, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் இத்தனை பிறவிகள் எடுத்திருக்கு. பெருமாளை முன்னாடி சொன்னார், உனக்கு எத்தனை பிறவி ஆச்சுன்னு எனக்கு தெரியும், எனக்கு எத்தனை பிறவி இத்தனை இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு தெரியாது அர்ஜுனா, போன ஜென்மத்தில் நீ என்னவா இருந்த, என்ன மாதிரி வேலை பண்ணேன்னு. அது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்கள் ராசிகளுக்கும் போன ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்னு தெரியாது. அதனால் இந்த அப்போ என்னாச்சு, நமக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவன் அகஸ்மாத்தாக இப்போ ஒரு பெண் சரீரத்துக்கு வந்திருக்கு. போன ஜென்மத்தில் இது எந்த சரீரத்துக்குள்ளே இருந்ததோ, அது அப்போது ஆண் சரீரத்தில் இருந்ததோ, இல்லை தெரியுமா, பசு பக்ஷி மிருகம் அதுபோல் சரீரத்துக்குள்ளே இருந்ததோன்மோ. பசு பக்ஷியில் கூட என்ன பண்ணோம், மிருகம் இருந்து சொன்னால் சிங்கம் ஒரு ஆண் சிங்கத்துக்குள்ளே இருந்ததோன்னுமோ தெரியாது நமக்கு. இதெல்லாம் ஒரு யோஜனை தான், சும்மா ஹேஷியமாக சொல்லி வைக்கிறது. அதெல்லாம் சரியாகுமா என்ன, அதெல்லாம் தெரியாது. இப்படிலாம் நம்ம சொல்லும்பொழுது சுவாமி நம்மளை பார்த்து சிரிச்சுப்பார், இதுக்கு ஒன்றுமே தெரியாது, எத்தையோ சொல்லின்னு இருக்குது அப்படின்னு நினைப்பாராக இருக்கும்.
அதனால் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தோம்னு தெரியாது, போன ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோம்னு சுவாமிக்கு தெரியும். ஆனால் இந்த ஜென்மத்தில் இது இப்போ ஒரு பெண் சரீரம் கிடச்சிருக்கு, ஏதோ ஒரு வேலை செய்கிறோம்னு சொன்னால் இது நம்மளே செய்கிறோம்னு நினச்சின்னு இருக்கோம். இல்லை, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனுடைய அபரிமிதமான ஆற்றல், ஜீவனுக்கு அந்தர்யாமி இருக்கார் இல்லையா ஸ்ரீமன் நாராயணன், அந்த ஸ்ரீமன் நாராயணனோட அபரிமிதமான ஆற்றல் மூலமாக நம்ம கர்மாக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில காரியங்கள் எல்லாம் நம்ம செய்கிறோம். இது என்ன ஏற்புடையது, இதை புரிஞ்சுக்கணும். நம்மளே எல்லாம் செய்யலைன்னு. அப்புறம் சில நேரத்தில் ஒன்றுமே செய்யலை, வெறுமனே ஒரு இடத்துல உட்காந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மோட்ரு வழியை பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளோ கட்டாக இருக்குது, குறுக்க எத்தனை போகிறது, குறுக்க எத்தனை இந்த பக்கத்தில் செருத்தில் என்ன இருக்குது, இது என்ன ஜலம் என்ன ஈரம் அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி நேரத்துலையும் எந்த விஷயத்திலேயோ எந்த முறைமையிலேயோ நம்ம சில கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா யோசினது அடுத்தது என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், சில வேலைகளெல்லாம் செய்து முடிக்கிறோம். அப்படின்னு சொன்னால் நம் கர்மம் செய்யாத நிலையிலும் ஏதோ ஒரு கர்மா நம்மள்ட என்ன இருக்குது, நம்ம அதை செய்துன்னு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் அந்த மனுஷன் இனிமே செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அனைத்தையும் அவன் செய்து முடித்துட்டான். அகர்மணி அப்படின்னு சொல்கிறார்ல, அகர்மணின்னு சொன்னால் என்ன, கர்மம் செய்யாத நிலை. அந்த நேரத்தில் அதை அதுபோல் புத்திமான், அவன் இதை புரிஞ்சுக்கிறானே அவன் புத்திமான், அவன் யுக்தகா யோகி கிருஷ்ண கர்மகிருது, அதாவது செய்ய வேண்டியவை அனைத்தையும் செய்து முடித்தவன். அப்படின்னா அவனுண்ட அந்த ஆன்ம சக்தி மேலே வளர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மனிதனுடைய ஆன்ம சக்தி உன்னத நிலையை அடையும் பொழுது அவன் தன் எண்ணங்களை பற்றி பேச வேண்டியதில்லை, அவனுடைய செயல்முறைகளை செய்வதற்கு முயல வேண்டிய அவசியம் இல்லை, செயலிலும் முயல வேண்டாம், பேச்சு மூலமாகவும் அதை சொல்ல வேண்டாம். ஆனால் அவனுடைய எண்ணங்கள் தாமே இந்த உலகில் அரிய செயல்களை செய்து முடிக்கும். அதே சமயத்தில் அவனுக்கு பற்று என்பதும் இல்லை, அவன் செய்யக்கூடிய வேலைகளில் அவனுக்கு பற்று என்பதும் இல்லை. அதாவது நிவிருத்திரபி மூடஸ்ய பிரவிற்த்திர் உபஜாயதே பிரவிற்த்திரபி தீரஸ்ய நிவிருத்தி பல பாகினி. அதாவது நம்ம எந்த வேலையை பிரவிற்த்தி பண்ணுறோம், பிரவிற்த்தி மார்க்கம் நிவிற்த்தி மார்க்கம்னு உண்டு. பிரவிற்த்தி மார்க்கம் சொன்னால் மேலே மேலே அதை என்ன விருத்தி பண்ணுறது, விருத்தி பிரவிற்த்தி, விருத்தி நிவிருத்தி. நிர்விருத்தின்னு சொன்னால் என்ன பண்ணோம், அதில் ஒரு வேலையும் நம்ம செய்யறதில்லை. அதனால் பிரவிற்த்தி மார்க்கத்தில் ஒருத்தன் தீரனாக இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு என்ன பண்ணோம், நிவிற்த்தி பலபாகினி. அதே சமயத்தில் நிவிற்த்தி பண்ணுறோம், நம்மளே ஒன்றுமே பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். மூடஸ்ய அப்படின்னு சொன்னால் பிரவிற்த்திர் உபஜாயத்தே. அதனால் பிரவிற்த்தேன லோகத்ரயம், என்ன பிரவிற்த்தி பண்ணுறதானாலும் அது உலகத்திற்கு சமுதாயத்திற்கு நலன் விளைவிக்குவதாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த மனசில் உணர்ந்துக்கணும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.